ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேர் அண்ட் விலாகில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 5 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு அவல் போட்டுக்கிறேன். 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் லேஸ் அவலோ கெட்டி அவலோ இல்லைன்னா சிகப்பு அவலோ எது வேணாலும் பயன்படுத்தலாம். இது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அவலை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. வெறும் கடாயிலே வறுத்துக்கோங்க, எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நமக்கு இந்த அவல் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. நல்ல வாசனை வர்ற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எதுக்காக நம்ம வறுக்கிறோன்னா, நம்ம ஸ்வீட் செஞ்ச உடனே சாப்பிட்டு முடிக்க மாட்டோம். ஒரு 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இதில் உள்ள ஈரப்பசையெல்லாம் போனதும் ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ நல்ல வாசனை வந்துடுச்சு. தேங்காய் துருவலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அவலும் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம். நாம் வறுத்து வச்ச வேர்க்கடலையும் நல்லா ஆறிடுச்சு. நான் அதை தோல் நீக்கி எடுத்துட்டேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அடுத்ததாக அதே கடாயில் 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் எடுத்தீங்கன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அதாவது தண்ணி கொதித்ததும் அதை வடிகட்டி எடுங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு வெள்ளை தண்ணி நல்லா கொதி வந்ததும் நாம் ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற அந்த அவலை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். நான் எடுத்த எல்லா அளவுகளையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதே அளவுகளோடு செஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கெட்டி அவல் பயன்படுத்தினீங்கன்னா தண்ணி பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சூடு தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்துடும். நமக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டோ இல்லைன்னா ஒரு பாக்ஸோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விடுங்க. ஒரு கப்பால் நல்லா அழுத்தி விட்டு நல்லா சமப்படுத்திக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க.
நல்லா செட் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பீசஸ் போட்டுடலாம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். நாம் சாதாரணமாக பொட்டுக்கடலையில் இந்த மாதிரி பர்பி செய்வோம். இந்த மாதிரி அவலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான அவல் பர்பி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.